மஹல்லா ஜமாத் மாநில மாநாடு என்னன்னு இப்படி பார்க்கும்போதுன்னா அது வந்து ஒரு முஸ்லீம் வார்த்தை மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோட ஒரு மாநாடு. அப்படின்னா மதசார்பற்ற கூட்டணின்னு பேர், இதுக்கு பேர். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம், அது மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநில மாநாடு. இவங்க எதுக்கு இந்த மாநில மாநாடு நடத்துறாங்கன்னா, இந்த மதசார்பற்ற கூட்டணி என்ன மாநாடு நடத்துறாங்கன்னா, முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களெல்லாம் வச்சு ஒரு மாநாடு நடத்தி, அந்த மாநாட்டுக்கு வந்து முக்கியமாக விருந்தினரை வந்து மதசார்பற்ற கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வர தலைமை தாங்கணும்னு ஒரு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. மாநாடு எங்கே நடத்துகிறாங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை மைதானத்தில் நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டுக்கு முக்கிய குறிக்கோள் என்னன்னா, மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு மேலே ஒரு எதிர்பார்த்து அதன் மூலமாக அரசியல் தீர்மானங்கள் மற்றும் கொள்கைகளை முஸ்லீம்களுக்காக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாநாடு நடத்த போவதாக வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ இதில் நம்ம பல கேள்விகள் இதில் இருந்து நமக்கு வருது. ஒன்று, முதல்ல எடுத்தோடனே மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இதுலேயும் பல பிரிவுகள் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹிந்து மதத்தில் தான் பல பிரிவுகள் இருக்கின்றன, பல இது இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்படின்னு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறீங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பிரிவுகள் இருக்குது, ஒருங்கிணைக்க போகிறீங்க, பிரிவினைகள் இருக்கு அப்படின்றது தெரியாது. அப்ப நீங்க எதற்காக இப்போ ஒருங்கிணைக்க போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எதன் அடிப்படையில் நீங்கள் அவர்களை ஒருங்கிணைக்க போகிறீர்கள் அப்படிங்கக்கூடிய ரெண்டு கேள்வி இப்ப இங்க இருக்கு. அப்ப எதன் அடிப்படையில், இப்ப மதத்தின் அடிப்படையில் தான் ஒருங்கிணைப்பதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க தெளிவா. அவங்களுடைய, அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அவங்க எதற்காக இதை செய்கிறோம்ங்கிற அந்த குறிப்பிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. மத அடிப்படையில் நீங்க அப்போ மத அடிப்படையில் நீங்கள் அந்த நிர்வாகிகளை, அவங்க ஜமாத் நிர்வாகிகளை நீங்கள் ஒருங்கிணைக்க போகிறீர்களா? அதற்கு மதசார்பற்ற ஒரு தமிழக முதல்வர் எப்படி வந்து அதில் கலந்து கொள்ளலாம்? நீங்க மத அடிப்படையில் நீங்க ஒருங்கிணைக்கிறீங்க, அதற்கு இவர் ஏன் தலைமை ஏற்கணும்? இது வந்து ஒரு கட்சி மீட்டிங் கிடையாது, மத ரீதியான ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு இப்ப ஸ்டாலின் இதில் கலந்து கொண்டு உரையாற்றலாமா? இதில் கலந்து கொள்ள போவதில் அவங்க தான் கலந்து கொள்ள போகிறார்கள். அப்போ இதில் ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருதில்லை. இப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய அடிப்படை ஆணிவேர் அப்படிங்கிறது வந்து ஹிந்து அப்படிங்கிறது. இன்னும் கூட இந்த நாட்டை குறித்து சொல்லும் பொழுது ஹிந்துக்கள் என்றுதான் பல நாடுகள்ல வந்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு இன்னைக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் ராமர். அப்ப அதற்காக அதாவது அந்நிய நாட்டிலிருந்து எவனோ ஒருத்தன் வந்து இங்க உள்ள ஒரு கலாச்சார சின்னமான ராமர் கோவிலை இடித்து உடைத்தான். அதற்கு வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு கொடியேற்றங்கள் இதையெல்லாம் நடக்கும் பொழுது, இதே ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு மத நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளலாம்? மொத்த மக்களை இது பண்ணக்கூடியவர், மதச்சார்பற்ற ஒரு அரசுல எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு எல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல. ராமர் கோயில் பிரதிஷ்டையாகட்டும், இந்த கொடியேற்றமாகட்டும், இந்த சமயங்கள் எல்லாம் இவர்கள் கேட்டவர்கள் தானே. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் மட்டும் இப்ப ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்து மொத்த குழு நிர்வகிக்கும் இடத்துல நீங்க இதுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ கோவில்களுக்கு சென்றால் எனக்கு மத அடையாளம் எனக்கு என்னை சார்ந்து விடும், அதனால கோவிலுக்கு நான் போயாச்சுனால போக மாட்டேன். அல்லது இப்ப தேவர் திருவிழா வருது, தேவர் ஜெயந்தி வருது. அப்ப இந்த தேவர் ஜெயந்தி வரும் பொழுது என்ன பண்ணாரு, கடந்த முறை போன பொழுது என்ன பண்ணாரு, அவர் திருநூறு வைத்த உடனே அந்த திருநூறை அழித்ததை நாம் பார்த்தோம். கொடுக்காமே பார்த்து கொண்டார்கள். கொடுத்தா தானே அடுத்த பிரச்சனை வரும். குறிப்பு கொடுக்கப்பட்டது, அவருக்கு வரும்போது எந்த தீவாரதனையும் எதுவும் காட்டக்கூடாதுன்னு குறிப்பு கொடுத்து நீங்க வந்து அதை மறைச்சிட்டீங்க. அப்ப அப்படி உங்களுக்கு அதுல மேல அடையாளம் உடனே உங்களை தீண்டி விடும் என்று நினைக்கக்கூடியவர் இப்ப இதுல மட்டும் கலந்துட்டு நீங்க குல்லா போட்டு அங்க போய் குடித்தா அப்போ மத அடையாளம் உங்களை இதுவரை பற்றாதா? இதுதான் திமுகவினுடைய அந்த பகுத்தறிவு பிரதிபலிப்பு இருக்கலாம். ஏற்கனவே இவங்க வந்து அற்புத திருவிழா நடத்தினவங்க தானே.
ஊட்டியில் அற்புத திருவிழா முன்னோட்டம் பண்ணாங்க. ஆமா, ஆர்வ திருவிழா இல்ல பல இடங்கள் 8 மண்டலங்கள்லாம் பிரிச்சு பிரிச்சிருக்காங்க. நடத்த போறாங்களே. இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இவர் இது போகிறதுக்கான காரணம் அரசியலை தவிர வேற என்ன இதுல இருக்க போகிறது? வேற எதுக்காக இப்ப இவர் இங்க போக வேண்டும்? அப்ப இன்னைக்கு மத அரசியல் என்பதை முன்னெடுப்பது யார்? இதே தெளிவாகவே இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து கடந்த தேர்தலில் வந்து நாங்க வந்து 3 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க 3 தொகுதிகளும் தோல்வியை தழுவினோம், அது வேற விஷயம். ஆனா இந்த தடவை எங்களோட ரெப்ரசன்டேஷனை வந்து அதிகரிக்கும் விதமாக 6 தொகுதிகள் நாங்கள் கேட்கறதற்காக இருக்கலாம். 6 தொகுதிகள் அவர்களும் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஒரு கோரிக்கை அவங்க அங்கே வைக்க போகிறாங்க. அந்த கோரிக்கைக்கு முன்னோட்டமாக இந்த ஐயுஎம்எல்னுடைய கட்சியினுடைய தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து கருணாநிதி வந்து இந்த இடத்துல நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா கருணாநிதி அவர்கள் சொன்னார் 16 தொகுதி வரை இவங்களுக்கு கொடுக்க வேண்டும், முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்வேர்டாக திங்க் பண்ணியவர் அவர். அப்போ அதை மையப்படுத்தி எங்களுக்கு 6 தொகுதியாவது இந்த தடவை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அற்புத திருவிழாவெல்லாம் ஒரு அற்புத திருவிழாவை அற்புதமாக நடத்திட்டு அதுக்கடுத்து அவர் சந்தித்தது யாரு? பிஷப்புகளை எல்லாம் போய் சந்தித்தார். அப்ப அந்த பிஷப்புகளை எல்லாம் சந்தித்து பிஷப்புகள் என்னென்ன கோரிக்கையை வைத்தாரோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் அங்க கொடுத்துட்டு வந்தார். இப்ப தேர்தல் வருது அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக அந்த என்னது மானியங்கள், இந்த சர்ச்சு கட்டுவதற்கு மானியங்கள், அதே போல இப்ப மசூதி கட்டுவதற்கு சுற்றுப்பயணத்தின் போது அரசு திட்டத்தை கவனிக்கிறார் இல்லையோ, சிவகங்கை மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் நேரடியாக சர்ச்சுக்கே சென்று போய் இந்த புனர இதெல்லாம் பார்த்துட்டு வந்தார். ஆனா அதே இந்த பாரத மாதா கோவில் திறப்பு விழாக்கு இவர் போகக்கூடாதுங்கிற முடிவோட என்ன பண்ணாரு, அந்த பகுதியில் இருந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக இந்த வைத்துக்கொண்டு தன்னுடைய நிகழ்ச்சியை பின்னாடி வச்சு அந்த பக்கமே போய் எட்டி பார்க்கல. அப்ப தேசத்தை விட இவருக்கு எது முக்கியமாக இருந்திருக்கிறது? அப்ப இந்த ஓட்டரசியலை அப்ப தெளிவாக செய்யறது யார் இன்னைக்கு அப்படிங்கிறது, இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துட்டீங்க. அப்ப அவங்க தெளிவாகவே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ, அதாவது இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டிய கோரிக்கைகளோ அதெல்லாம் நம்ம அங்கே அதை பற்றி பேசுவதற்கு இவங்க வந்து எல்லாம் சேர்ந்து இணைக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயம் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை குறித்தும் இந்த மாநாட்டில் நம்ம பேச இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த மதசார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் இவர்தான். இந்த தேர்தலில் நம்ம இவருக்கு தான் நம்ம வந்து வாக்களிக்கணும். இத்தனை பேரை நான் வந்து இப்போ 8000 பேரை நிர்வாகிகளை இப்போ நான் கூட்டி வச்சுட்டேன். இப்போ ஐயுஎம்எலோட டிமாண்ட் தான் 8000 பேரை இப்போ நான் வந்து உங்களை கூட்டி வச்சுட்டேன். அப்போ இவங்க எல்லாரையும் இப்போ நான் சொல்ல போறேன். ஏன்னா சமுதாயம் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை இவங்க சொல்ல போறாங்களாம். அப்போ முஸ்லீம் சமுதாயம் முழுக்க இனி வந்து திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க வந்து அங்க பேச போறீங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கை. அப்போ ஸ்டாலின் கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பாருங்க, இவ்வளோ பேரை நான் கூட்டி காமிச்சிட்டேன், இவ்வளோ பேர்த்து இப்போ சொல்லியாச்சு, இந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ நான் என்னென்ன டிமாண்டெல்லாம் நான் வைக்கிறேன், இந்த டிமாண்டெல்லாம் எனக்கு நீ முடிச்சு கொடு. இது ஒரு மத அரசியலையும் தாண்டி ஒரு பேரம் பேசக்கூடிய விஷயமா இல்லையா? இதுதான் ஜனநாயகமா? இப்ப யார் பாசிசவாதி, எது ஜனநாயகம், எங்க ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்காகத்தான் இந்த மாநாடுனுடைய பின்னணி நீங்க நல்லா உற்று நோக்கினா நீங்க தெரியும். இன்னொரு விஷயம் இப்ப பாருங்க, வக்ஃப் போர்டினுடைய சேர்மனாக மீண்டும் நவாஸ் கனி ஆக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார்? ஐயுஎம்எல் கட்சியினுடைய ஒரு பேர், அந்த மாநில நிர்வாகி. அவரை தான் இப்ப எம்பி ஆக்கி நீங்க அழகு பார்த்திருக்கீங்க, ரைட்டா? இப்ப இந்த நவாஸ் கனி மேல ஏற்கனவே பல புகார்கள் இருந்தன. இந்த வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்கக்கூடிய அவமதிப்பு வழக்கு உட்பட இவர் மேல பல பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இவர் தான். இன்னும் சொல்ல போனா இந்த நவாஸ் கனினால முஸ்லிம் சமுதாயத்தினரே கூட பல இடர்களை சந்தித்து வருகிறதாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா சாதாரண அந்த தர்காக்கள் போன்றவற்றையெல்லாம் இவங்க வந்து எப்படி காலி பண்றாங்க, எந்த அளவுக்கு இவங்க நடத்துறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல செய்திகளை நாமளே இந்த ஸ்ரீ டிவியில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். எம்கேஎன் ட்ரஸ்ட்ல இருந்து எல்லா பல விஷயங்களை நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவரை அங்க கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இவரை கூப்பிட்டு வச்சு இதை ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மாநாடு தானே தவிர இதனுடைய பின்னணியில வேற என்ன. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே இப்ப அந்த அற்புத திருவிழாவே வந்து 8 மண்டலங்கள்ல நாங்க போய் நடத்த போறோம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே விஜயை வந்து இவர்கள் காலி பண்ண முடிவு செய்து கரூர் சம்பவத்தில் நடத்தினதுல கிறிஸ்தவர்கள் பயங்கர கோபமாயிட்டாங்க. அப்போ ஒருவேளை இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில இன்னைக்கு திமுகவினோட ஆட்சியின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறது. ஏன்னா பல வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்கிறக்கூடிய ஒரு கோபம் இருக்கிறது. அதே நேரத்துல கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதிக சீட்டுகள் கேட்கக்கூடிய ஒரு நிலை, ஆரம்பத்தில் குரல் கொடுக்கவில்லை, இப்ப எல்லா கூட்டணி கட்சி நெருக்கடி தரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா திமுகக்கு இன்னைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் என்கிற சூழ்நிலை நீங்க சொல்லும் போது இன்னொன்னு வருது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி தலைவர் அவரே சொல்லியிருக்கார், இவர்கள் சொன்ன சாதனை சொல்லி ஓட்டு கேட்டால் ஓட்டு விழுகாது என்றால் நன்றாக தெரியும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் அவர்கள் நேரடியாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன பண்ணணும் திமுக? இப்ப இவர்களை எல்லாத்தையும் தாஜா பண்ணி இவங்களுக்குள்ள வச்சுக்கணும். அப்ப இப்ப பாருங்க, கிறிஸ்தவன் மிரட்டி நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியாச்சு, நீ தரேன், ஆனா நீ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஓட்டு போடுவேன், இல்லைன்னா பாட்டேன், இதுதான் அவன் பேசியிருக்க போறான். ஏன்னா அவர்களுக்கு இன்னைக்கு முதல்வர் கேண்டிடேட்டாக கொண்டு நிறுத்துற அளவுக்கு விஜய் என்கக்கூடிய ஒரு பிம்பத்தை இன்னைக்கு அவங்க முன்னிறுத்தி தான் வச்சிருக்காங்க. இப்ப அதனால தானே இப்ப நீ ஓடி போய் நீ வந்து ஐயோ கிறிஸ்தவர்களை கோச்சிட்டாங்களே, விஜயை நான் ஏதோ பண்ண போய் கடைசியா வந்து கிறிஸ்தவர்களோட கோபத்துக்கு ஆளாகிட்டோமேன்னு சொல்லிட்டு போய் போயிட்டு மன்னிப்பு கேட்கிற அற்புத திருவிழா நீங்க நடத்துனீங்க. அப்ப இந்த பக்கம் இவர்களை நீங்கள் சமன்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்று இப்ப செஞ்சாகணும். அப்ப இங்க மண்டி போட்டாச்சு. அப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், இது போன்று எந்த கட்சி இன்னைக்கு திமுக கட்சி பலவீனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்ப பலவீனமான ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் இந்த நெக்ஸஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் அந்த MMM நெக்ஸஸ், அதாவது மார்க்சிஸ்ட், மிஷனரிஸ் அண்டு முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்பதான் கிடைக்கும், அப்பதான் அவர்கள் வந்து கை ஓங்கி இருக்கும் என்பதை அவர்கள் நன்றாக அறினால்தான் இந்த மாதிரியான பலவீனமான கட்சிகளை ஆட்சியில் தொடரணும், அவர்களுக்கு ஆதரவு என்ற போக்கு காரணமே இதுதான். அதனால இந்த மாநாடு என்பதை பொறுத்தவரையில் முழுக்க ஒரு அரசியல் மாநாடு, ஒரு மத அரசியல் மாநாடு. இந்த மத அரசியல் மாநாட்டில் மதச்சார்பற்ற முதல்வர் கலந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இதுல முரணான ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இதுல நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு தேர்தலும் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை செய்யக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.